ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த காடாத்துல சிக்கனை மடிச்சு அதுக்கு மேல மாவை கோட் பண்ண ஒரு வித்தியாசமான பஞ்சாப் சமையல் ஆட்டா சிக்கன் எப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க பாத்திராத சிக்கனா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம ஆட்டா சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாம். பஞ்சாப்ல இந்த ஆட்டா சிக்கன் ஒரு பலகாலத்து ட்ரெடிஷனலா செய்வாங்க. அதாவது சப்பாத்தில கோட் பண்ணி அந்த சுட்ட வாசத்துல சாப்பிடுறது அதோட சிறப்பு. வித்தியாசமா ஒரு ஃபீல் குட் ரெசிபியா இருக்கும். இதுக்கு இப்போ ஒவ்வொன்றா ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. முதல்ல 1.5 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா கீறிக்கங்க. இப்போ இதுக்கு முதக்கட்ட மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு லெமன், அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா அரைச்சு வச்சிருக்கோம் அதுல 1 டேபிள் ஸ்பூன், கடைசியா தேவையான உப்பு போட்டு இந்த சிக்கனை நல்லா பரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த துணி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் காடா துணி. அதாவது இட்லிக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அந்த துணி தான் இது. இது ஒரு அரை மீட்டர் ஃப்ரெஷ்ஷா வாங்கி வச்சுக்கோங்க. இதை சிக்கன் மேல சுத்துவோம், அப்புறம் 2 மசாலாவை ரெடி பண்ணுவோம், அதுக்கு பாலை தெளிப்போம். அப்படியே தொடர்ந்து பாருங்க. என் கையில இப்போ பாதாம் 20 கிராம், முந்திரி 20 கிராம், கசகசா 20 கிராம் இருக்கு. இதை சுடுதண்ணில ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனலா ஒரு மசாலாவை வறுத்து ரெடி பண்ணணும். அதுக்கு பட்டை கிராம் ஏலக்காய் மொத்தம் 10 கிராம், சீரகம், சோம்பு, மிளகு, மல்லி இதுங்கெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன், கடைசியா ஜாதி பத்திரி 1, இதுங்களை மொத்தம் போட்டு வறுத்து அரைச்சுக்கலாம். பாதாம் அரைக்கும் போது தோலை ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ செஞ்ச எல்லா மசாலாக்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன்ல தடவி அப்புறம் காளாத்துணை சுத்தி ஃபைனலா கோதுமை மாவை சுத்தணும். பஞ்சாப்ல ஒரு காலத்துல அலுமினியம் ஃபைல்லாம் இல்லாத நேரத்துல இப்படிதான் சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நாளடைவில் அது மக்களுக்கு பிடிச்சி போய் இன்னைக்கு பஞ்சாப் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்களை இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்களும் உங்க நண்பர்களோட செய்யறதுக்கு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பேசன்ல 1 கிலோ கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு மாதிரி பரட்டி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு ஊறுற நேரத்தில் இப்போ சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அரைச்ச பாதாம் முந்திரி கசகசா மசாலா, அடுத்து வறுத்த அரைச்ச மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச பச்சை மிளகாய், ஒரு லெமனை ஊற்றிக்கலாம், தேவையான உப்பு, கடைசியாக நாம் எப்போ யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சக்கலாட்டினா சுத்தமான கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக 50 கிராம் நெய்யை கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த அலையாத்தி எண்ணெய் வாங்க விரும்புனீங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஊற வச்ச சிக்கன்ல போட்டு பரட்டிக்கலாம். இப்போ செங்கலை சதுரம் போல அடுக்கி உள்ள அடுப்பு கங்கை போட்டு சூடம் போட்டு பற்ற வச்சு கங்கை ரெடி பண்ணிக்கலாம். கங்கு ரெடி ஆகுது. இப்போ சப்பாத்தி மாவை கோழி வச்சு சுத்துற அளவுக்கு நல்லா டைட்டா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ காடா துணியை விரிச்சு அதுக்கு மேலே சிக்கனை வச்சு சுத்திக்கலாம். ஃபைனலாக மசாலா போட்டதுக்கப்புறம் சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்கணும். இந்த மாதிரி சுத்திக்கணும். இதுக்கு மேலே பசும்பாலை லைட்டாக தெளிச்சு துணியை ஈரமாக்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது துணி ஹீட்டில் கருகாமலும் இருக்கும், சிக்கன் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. அதனால தான் ஃபைனலாக பேலிச்ச மாவு மேலே சிக்கனை வச்சு டைட்டாக சுற்றிக்கலாம். அவ்வளவுதான், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சிக்கனை கங்கில போட்டு ஒரு 2 மணி நேரம் வேக வச்சு எடுத்து சும்மா சுட சுட பேக்க ஓபன் பண்ணி சாப்பிட்டா அடடடா சுவையான பஞ்சாப் ஆட்டா சிக்கன் ரெடி. கங்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை வச்சு வேக வச்சுக்கலாம். கங்கல்லி மேல போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வேகிறதுக்கு 1.5 to 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சுட்டுருச்சு. இப்போ சிக்கன் எடுத்து பார்த்துடலாம்.
சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பஞ்சாப் ஆட்டா சிக்கன் சான்ஸ் இல்ல, அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து செய்ய வேண்டிய ரெசிபி. செஞ்சு பாத்தீங்கன்னா உண்மையில ரொம்ப குட்டா ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த கூட சந்திப்போம். பாய்.